Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் பவன் ஷராவத் தான். எஸ் ஹாப்பி பர்த்டே டு யூ பவன் ஷராவத். இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் இல்லையா, ஸ்பெஷல் வீடியோ அவருக்காக. ரைட், பவன் ஷராவத் கபடின்னு நீங்கள் வந்து எத்தனை வருஷம், ஒரு 100 வருஷம் கழிச்சு கபடி பற்றி புக் எழுதினாலும் பவன் ஷராவத் பேர் இல்லாமல் எழுதவே முடியாது. அந்த அளவுக்கு டாமினன்ஸ் அவருது. கபடினாலே பவன் ஷராவத் ஒன் ஆஃப் தி மெயின் பில்லர்னு சொல்லிடலாம், ஸ்பெஷலி பிகேலுக்கு. அண்ட் கிரிக்கெட்டில் எப்படி வந்து ஒரு கபில் தேவ் இல்லைன்னா கிரிக்கெட்டை உள்ளே வந்திருக்காது. ஆமாம், ஏன்னா அவர் 83 வேர்ல்டு கப் ஜெயிச்சது. அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்டே வந்தது மக்கள்கிட்ட, என்ன மாதிரி ஆள்கிட்ட. ஏன்னா நாங்கள் அந்த ஜெனரேஷன் இல்லையா. அதே மாதிரி கபடிலையும் அப்வியஸ்லி பர்தீப் நர்வாலில் தான் மெயின் ஸ்டார்ட் பண்ணது. பட் அதை லெகசியை கண்டினியூ பண்ணி கூடவே ஒருத்தர் இருக்கணும், வெறும் ஒரே ஆளை நம்பியே இருக்க முடியாது. அப்படி தான் உங்களுக்கு பர்தீப் அண்ட் பவன் ஷராவத், கவாஸ்கர் அண்ட் கபில் தேவ், விராட் கோலி, ரோஹித் சர்மா. இன்னும் ஒவ்வொரு பீரியடில் நீங்கள் ரெண்டு பேரை நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம எப்போதுமே ரெண்டு பேரை வச்சு தான் பார்ப்போம். ரஜினி, கமல், எம்ஜிஆர், சிவாஜி, அஜித், விஜய், புரியுதுங்களா? ஸோ அந்த ஃபார்மேட்டில் பார்க்கும்போது பவன் ஷராவத் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் பர்தீப் நர்வால் எலிவேட் ஆனதுக்கும் ஒருத்தர் இப்போ கிரிக்கெட்டில் பார்த்து ஃபாஸ்ட் போலிங் பார்த்தீங்கன்னா வசீம் அக்ரம் அக்காரின்னு வச்சுருந்தாங்க பாகிஸ்தானி போலர்ஸ். நாங்கள் போலிங் போகிறதெல்லாம் பார்த்துருக்கேன் ஷார்ஜில். அதே மாதிரி தான் இவரை நான் மிஞ்சணும் அவரை நான் மிஞ்சணும்னு விளையாடுவாங்க. அது கேமுக்கு நல்லாயிருக்கும், ஸ்பெக்டேட்டர்ஸுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்தேன். ஸோ பர்தீப் நர்வால் இப்போது ரிட்டையர் ஆகிட்டார், நமக்கு தெரியும். அன்ஃபார்ச்சுனேட், யாருமே எடுக்கக்குள்ள பேஸ் ப்ரைஸில் கூட. ஆனால் பவன் ஷராவத் அப்படி கிடையாது. பவன் ஷராவத் இவ்வளோக்கு பர்தீப்போட வயசில் பெரியவர் வேறு. பெரியவர்னா ரொம்ப பெரியவரெலாம் இல்லை, 28 வயசு நம்ம தான் ஆகுது. இன்ஜுரி அண்ட் கம்பேக் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து நம்ம கிங்கு நம்ம பவன் ஷராவத். என்னதான் இன்ஜுரி ஆகி திரும்பி வந்தாலும் பாயிண்ட் எடுத்துட்டாரு டக்குன்னு போன சீசனு. ஆனால் பர்தீப் நர்வாலுக்கு எப்போ இன்ஜுரி ஆக ஆரம்பிச்சதோ அப்படியே டவுன்ஃபால். அதே மாதிரி நவீன் எக்ஸ்பிரஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகேஎல் 10ல் இன்ஜுரி ஆச்சு. இவ்வளோக்கு ஃபஸ்ட்டு 7 மேட்ச்சில் நிறைய பாயிண்ட் எடுத்தார். அதுக்கப்புறம் டவுன் ஆக ஆரம்பிச்சது. பிகேஎல் 11லேயும் ரொம்ப டவுன் ஆச்சு, திருப்பி இன்ஜுரி ஆச்சு. இப்போ பிகேஎல் 12 வேறு டீமுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அஸ்லம் இனாம்தார் போன சீசன் 7 மேட்ச் தான் விளையாண்டாரு, இன்ஜூரி. இப்போ இந்த சீசன் தெரியும் எந்த அளவுக்கு ஒரு இன்ஜூரி ரெக்கவர் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு பாடியை கோப்பை பார்க்குதுன்னு. அதில் பவன் ஷராவத் கிங்கு. அதுக்கு தான் இந்த இவ்வளோ ரெஃபரன்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவரோட ஒர்க் எத்திக் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஒர்க் எத்திக் மீன்ஸு, அதாவது டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ட்ரெயின் ஆகிறது வேறு, மேட்ச்சுக்கு முன்னாடி ட்ரெயின் ஆகிறது டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் போட்டு நம்ம குழப்பிக்கூடாது. டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி அவர் எடுக்கிற ட்ரைனிங் ஆகட்டும், ஜிம் ஆகட்டும், ப்ராக்டிஸ் ஆகட்டும், ஃபுட்டு, டயட்டு, என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஷெடியூல் பண்ணி பண்ணிகிட்டே இருப்பார் அவர் கரெக்டாக. அப்பப்போ ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அவரோட ஜம்ப்லாம் ஹை ஃப்ளையர் டுப்கி, அப்வியஸ்லி பர்தீப் நர்வால் நம்ம ஹை ஃப்ளையர். அவரோட ஜம்ப் அப்படியே லிட்டரலி ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் மாதிரி பரப்பாருங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிகேஎல் 9ல் ஃபியூ மினிட்ஸ் தான் தமிழ் தலைவாசுக்காக விளையாட முடிஞ்சது அவரால், ஏன்னா இன்ஜூரி. இப்போ திரும்ப பிகேஎல் 12 தமிழ் தலைவாசுக்கு வந்திருக்காரு. நீங்கள்லாம் ஆவலாக இருப்பீங்க, நானும் ஈகரி வெயிட்டிங். அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவர் கூட எலிவேட் பாரு அகைன் 2 பேர் பாருங்கள், அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் பவன் ஷராவத். இன்ஃபேக்ட் 2 நாள் முன்னாடி அர்ஜுன் தேஷ்வாலுக்கு பிறந்தநாள் தான், அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து. எம்எஸ் தோனிக்கு பிறந்தநாள் 2 நாள் முன்னாடி. டைம் கிடைக்கல இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு, ஆஃபீஸ் வேலை நிறைய இருந்தாலும் போட முடியல. அண்ட் பவன் ஷராவத் அண்ட் அஃபென்ஸ் ஆகட்டும், டிஃபென்ஸ் ஆகட்டும், டிஃபென்ஸும் பண்ணுவார். அதுக்காக உடனே டிஃபென்ஸே பண்ணணும்னு சொல்லக்கூடாது, அது பார்க்கலாம் போக போக. பெங்களூர் புல்ஸில் பிகேஎல் 6ல் வந்து பெங்களூர் புல்ஸ் கப்பு ஜெயிச்சதுக்கு மெயின் ரீசனே இவர் தான். இவருன்னா அந்த கப்பை அவங்க ஜெயிச்சிருக்க முடியாது. பிகேஎல் 6ல் ஃபஸ்ட்டு மேட்ச்சே 20 பாயிண்ட் எடுத்தாருங்க, அதுவும் தமிழ் தலைவாசுக்கு எதிராக. நமக்கு எதிராக தான் எல்லாரும் எடுத்துடுறாங்க. இந்த தேவாங்க அப்படி தான் 25 பாயிண்ட் எடுத்துகிட்டு 300 பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார் போன சீசன் பாட்னா பைரட்ஸ். பட் அப்வியஸ்லி எனிவே டூ ஏர்லி ஃபார் தேவாங். பவன் ஷராவத் எஸ்டாப்ளிஷ் ப்ரூவ்ட் ஆல்ரெடி. அந்த பிகேஎல் 6ல் 4 சூப்பர் டர்ன் எடுத்தார். ஃபஸ்ட்டு 5 மேட்ச்லேயே 4 சூப்பர் டர்னு. டோட்டல் 282 பாயிண்ட் எடுத்தார். அதில் சூப்பர் டென் மட்டுமே 13 அவங்க கப்பு ஜெயிச்சது பெங்களூர் புல்ஸ். அண்ட் குவாலிஃபயர் 1ல் 13 ரைட் பாயிண்ட் எடுத்தாருங்க. அதே மாதிரி ஃபைனலில் 22 பாயிண்ட் எடுத்தார் அகேன்ஸ்ட் குஜராத் ஜெயண்ட். அதனால தான் கப்பு ஜெயிச்சாங்க. பாருங்கள், சிங்கிள் ஹேண்டட்லேயே அவரால் என்ன பண்ண முடியும்னு. பிகேஎல் 7 வெரி நெக்ஸ்ட் சீசனே அந்த செகண்ட் அப்பீரன்ஸ் பிளே ஆஃபுக்கு கொண்டு போயிட்டார் அவர். ஆமாம், டாப் ஸ்கோரர் அந்த சீசனில் பிகேஎல் 7ல் 353 பாயிண்ட்டு. ஒரே மேட்சில் 39 ரைடு பாயிண்ட் எடுத்த ஒரே ஆள் நம்ம பவன் ஷராவத் தான். அதுவும் ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு எதிராக. நம்ம இப்போ தெரியல, மன்பிரீத் தூசி கிக்கித்தே அந்த டீமுக்கு எதிராக ஒரு 39 ரைட் பாயிண்ட் எடுத்திருக்காரு. ரெக்கார்டு ஈவன் நவ். சம்மா பேஜ் ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2018ல் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். அவர் பிகேஎல்ல மோஸ்ட் ரைடு பாயிண்ட் எடுத்தது 2018, 19 அண்ட் 2021 நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்க, சில ஸ்டாட்ஸ் கொண்டு போயினா இருக்கலாம். அண்ட் மோஸ்ட் ரைடு பாயிண்ட்ஸ் என்ன சிங்கிள் மேட்ச், முதல்ல சொன்ன மாதிரி 39 ஆகட்டும். 2019ல் சவுத் ஏஷியன் கேம்ஸுக்கு இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தாரு. 2023ல் ஏஷியன் கபடி சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தாரு. எந்த ஒர்க் எத்திக்கு, எந்த அளவுக்கு ஒரு ரோல் மாடல், ஃபேன்ஸ்லாம் நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணலான்னா சக்ஸஸை தலைக்கு ஏற்றிக்கவே மாட்டார். நான் தான் எல்லாம், நான் கேத்து தெரியுமா, நான் யார் தெரியுமா, 2 வாட்டி MVP அவார்டு வாங்கினேன் தெரியுமா, அப்படிலாம் சொல்லிட்டு தெரிய மாட்டார்.
அதுக்கு ஒரு உதாரணம் தான் தெலுங்கு டைட்டன்ஸ் விளையாடும்போது இப்போ இல்லை ஃபர்ஸ்ட் 2 பிகேஎல் 10ன்னு நினைக்கிறேன். அந்த கோச் ஒருத்தர் இருந்தார்ல, எப்போ பாரு தோத்துட்டு இவரை பக்கத்தில் வச்சுட்டு 2,60,00,000 போயிடுச்சு, 2,60,00,000 போயிடுச்சு, ஏழை ஊட்டிட்டே இருப்போம். அப்படியே அந்த மனுஷன் அமைதியாக இருப்பார். ஒரு தப்பெல்லாம் தம்மாலே ஏற்றுப்பார். ஈ டேக்ஸ் த பிளேம். நான் தான் கேப்டன், நான் தான் லீடிங் ரைடர், நான் தான் ரெஸ்பான்சிபிள். அது சொல்கிற குணம் வேணும். நான் நல்லா தான் இப்போ விளையாடினேன், அவங்க சொதவிட்டாங்கன்னு சொல்லாமல் தன்னை தானே வந்து இன்னும் பேர்டன் நான் தான் என்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் நான் சரியாக விளையாட முடியலன்றதை ஒத்துப்பார் பாருங்க. அது ஒன்றும் எல்லாருக்கும் வராது. அது அவர் சொல்லிகிட்டே இருப்பார். நீங்கள் எத்தனை பேர் நானே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்களேன். பிகேஎல் 10 அப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்றுன்னு எடுத்து பாருங்க தெரியும். அவர் இன்ஸ்டல் இன்ஸ்டிடியூஷனுங்க. யங்ஸ்டர் நீங்களாம் அவரே ரோல் மாடலாக, அவரும் யங்ஸ்டர் தான், 28 29 வயசாவது இருக்கு. இப்போ எந்த அளவுக்கு நான் அவரை கேட்டாங்க ரீசெண்டாக, அவனோட சக்ஸஸுக்கு என்ன காரணம், என்ன அவனோட கோல் என்னன்னா, எது வேணாலும் சரி 3 வார்த்தை: டிசிப்ளின், டிசிப்ளின், டிசிப்ளின். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறது, இன்னொருத்தர் மட்டும் தட்டி நம்ம பெரிய ஆளாக காமிச்சிக்கிறது, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அப்படிலாம் அவர் பண்ணவே மாட்டார். முக்கியம் உழுவுறதை எந்திரிக்கிறது தானே. கீழே விழுந்தா எந்திரிச்சார்ல, பிகேஎல் 9ல் விழுந்தார். அந்த சீசன் ஃபுல்லாகவே விளையாட முடியல. எவ்வளோ சர்ஜரி, எவ்வளோ இன்னும் எக்ஸசைஸ், இது ஒரு வாரம் அது ஒரு வாரம் சொல்லிட்டு இவன் சொல்லி இப்போ திருப்பி பிகேஎல் 11லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அப்பயும் கொஞ்சம் இன்ஜுரி ஆச்சு. அதனால தான் விஜய் மாலிக் அங்கே லீட் பண்ணார். அங்கே நவீன் எக்ஸ்பிரஸ் பிரச்சனையாச்சு, ஆயுஷ் மாலிக் லீட் பண்ணார். இந்த வாட்டி இவருக்கு மேலே அவ்வளோ பர்டன் இருக்காது. அது ஒரு ரிலீஃப். ஏன்னா அர்ஜுன் தேஷ்வால் இருக்கார், நரேந்தர் வேறு இருக்கார், மோயின் ஷபாகில வேறு இருக்காங்க நம்ம தமிழ் தலைவாசில். அதனால் ஓவர் பர்டனும் அவருக்கு போடக்கூடாது, டூ மச் ஒர்க் லோடும் கொடுக்கக்கூடாது. அப்படியே எப்போ தேவையோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கணும். அவர் மோர் தென் 1300 ரைட் பாயிண்ட் எடுத்துறாரு டோட்டலாக. அவரோட நாட் அவுட் பர்சன்டேஜ் 72.37. அத்தனை வாட்டி நாட் அவுட் அவர் பர்சன்டேஜ் சொல்கிறேன். அண்ட் டிஃபென்ஸ்லேயே எடுத்திருக்காரு, 70 பாயிண்ட் என்னமோ எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன அந்த 1300 ப்ளஸ் பாயிண்ட்லாம் கரெக்டான ஃபிகர் ஞாபகம் இல்லை எனக்கு. எபிலிட்டி டு ஸ்டே ஆன் த மேட், அது ரொம்ப முக்கியம். மேட்லேயே அவரால் இருக்க முடியும். 72.37%. 40 நிமிஷத்தில் 70 கிட்டத்தட்ட 30 நிமிஷம் மேட்டில் நாட் அவுட்டாக இருக்கிறாருன்னா பாருங்கள். அப்போனா எதிரே எவ்வளோ பெரிய டிஃபெண்டர்லாம் அவர் டெபாசிட் வந்திருக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி. ஃபஸ்ட்டு வந்தோடனே ஃபுட்பால்லையும் அப்படி தான். எங்கள் காலத்தில் முதல்ல மொரடோனா அவுட் பண்ணு, நீ ரெட் கார்டு வாங்கினாலும் பரவாயில்ல, மொரடோனா இன்ஜூரி பண்ணு, இப்படிலாம் நடந்தது ஒரு காலத்தில். அப்படி தான் வந்தோடனே பவுன்சர் போடு சச்சின் டெண்டுல்கருக்கு. அவரோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சில் பவுன்சர் போட்டார் வக்கார யூனிவர்ஸ், மூக்கில் அடி ரத்தம் கொட்டுன்னு கொட்டுச்சு. 1989 கராச்சியில் ஹைலைட் எடுத்து பாருங்கள். அப்பயும் கேலகா அப்படின்னாரா, நான் விளையாடுவேன் அப்படின்றவங்க தான் சாதிக்க முடியும் வாழ்க்கையில். இன்றைக்கி நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், சச்சின் டெண்டுல்கர் மாஸ்டர், அவர் ரெக்கார்ட் பண்ணி தான் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. டெஸ்ட் மேட்ச் யாராலையும் இன்னும் அதை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபிட்னஸும் கிடையாது, அந்த அளவுக்கு டெஸ்ட் மேட்சஸும் கிடையாது. எல்லாம் T20 பக்கம் போயிட்டாங்க, ஜென் Z அப்படி. ஸோ அதனால் அந்த ரோல் மாடலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பவன் ஷராவத்தை பார்த்து எத்தனை பேர் கபடி விளையாட கற்றுக்கிட்டாங்க. நிறைய யங்ஸ்டர் கேளுங்க, என்னோட ரோல் மாடல் பவன் தான். பவன் பாய் உதயகாமன் நிறைய எங்கேயோ போய்கிட்டே நரேந்திரே எடுத்துங்க, நரேந்திர கொண்டலாம். पवन भैया पवन भैया को देख के मैं ये किया वो किया ஐ ஃப்ளேயர் சப் குச் கியா. அதான் எப்போ பார்த்தாலும் புகழ்ந்துட்டே இருப்பார். நல்லது தானே, மறக்கக்கூடாது. நம்ம யாரை பார்த்து வந்தோம், யார் சீனியரை, அதோட மரியாதை அதெல்லாம் வேறு லெவலுங்க. இன்னும் அது என்ன எப்படி வர்ணிக்க வார்த்தையே இல்லை. இப்போவும் அவர் வந்து காலை தொட்டு கும்பிடுவார் அவரோட கோச் எல்லாம். பவன் ஷராவத் பார்த்துருக்கேன் நான் சில மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடிலாம், சீனியராக இருக்கிற பட்சத்தில். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வெரி குட். ஏன்னா கபடிக்கு கிடச்ச ஒரு டைமண்ட் சொல்லலாம் நம்ம பவன் ஷராவத். வெல் டன், ஹாப்பி பர்த்டே பவன் ஷராவத். நீங்கள் மேலும் மேலும் சக்ஸஸ் நிறைய உங்களுக்கு வரணும், நிறைய உங்களை பார்த்து யங்ஸ்டர் வளரணும், யங்ஸ்டர்ஸ் உங்களை ரோல் மாடல் ஆக்கிக்கணும். நீங்களும் இன்னும் நிறைய பிகேஎலுக்கு சர்வ் பண்ணணும், அதே மாதிரி இந்தியாவுக்கு சர்வ் பண்ணணும். அண்ட் உங்களோட இன்னும் சக்ஸஸ் கண்டினியூ ஆகிட்டே போகணும். எங்களோட வாழ்த்துக்கள். தமிழ் தலைவாஸ் தமிழ் ஃபேன்ஸ் சார்பில் நம்ம பவன் ஷராவத்துக்கு எல்லோரும் கீழே வாழ்த்து சொல்கிறீங்க. யார் யாருக்கு பவன் ஷராவத் பிடிக்குமோ கீழே உடனே போட்டுருங்க ஹாப்பி பர்த்டேன்னு. இல்லை என்ன கமெண்ட் அவருக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, அது கூட நீங்கள் சொல்லலாம். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். கெத்து இல்லை பவன் ஷராவத்னா, பவுனு தான் அப்படின்னு படம் அப்பயே எடுத்துகிட்டாரு பாக்கியராஜ். அது பவுனு, ஐ திங்க் 1991 நினைக்கிறேன், தெரியும். பவுனு தான். அது மாதிரி பவன் தான். இன்டிஸ்பென்சபிள். நோபடி கேன் பீட் பவன் ஷராவத். அதான் 39 பாயிண்ட் ஒரு இதில் ஒரே மேட்ச்சில். இப்போ டோட்டல் டோர்னமெண்ட்டில் 39 ரைட் பாயிண்ட் எடுக்கிறதே சில பேர்லாம் கஷ்டப்படுறாங்க. குடுகுடு நடுவில் போய் நின்றுடுவாங்க. அப்புறம் பார்ப்பாங்க எத்தனை டிஃபென்ஸ் இருக்காங்கன்னு. டூ ஆர் டையில் போய் மாட்டிக்கிறது, 2 எம்டி ரைட்டு வர்றது. நம்மள இருந்தார் போன சீசன் ஒருத்தர். யாரை சொல்கிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டாக கமெண்ட்டில் போடுங்க போங்க யார் அது அந்த ரைடர்னு. ரைட். அண்ட் இது ரொம்ப லாங்காக போயிடுச்சு. திரும்பவும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அப்புறம் 10 நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.